1777 ஆண்டு தனது 49ஆம் வயதில் இங்கிலாந்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் தனது கழுத்தை தானே அறுத்துக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் ராபர்ட் கிளைவ். தீவிரமான மனச்சிதைவு மற்றும் பித்தப்பை கோளாறு காரணமாக அவதிப்பட்ட கிளைவ் தூக்கம் வருவதற்காக தினமும் போதை ஊசி போட்டுக் கொண்டிருந்தார். அது நரம்பு தளர்ச்சியை அதிகமாக்கியது. அவரால் யாருடனும் பேச முடியவில்லை. வலியும் வேதனையும் மிதமிஞ்சிய கோபத்தையே உருவாக்கியது. அழுது கதறியதோடு தன்னை கொன்றுவிடும்படி நாளெல்லாம் கத்திக்கொண்டே இருந்தார். 17 வயதில் இந்தியாவுக்கு சாதாரண கிளர்க் வேலைக்கு வந்து 30 வயதுக்குள் கிழக்கிந்திய கம்பெனியின் பெரும் பதவிகளை வகித்து லட்சக்கணக்கில் பணத்தையும் வைரங்களையும் இந்தியாவில் கொள்ளையடித்து அதன் பிறகு இங்கிலாந்தின் பாராளுமன்ற உறுப்பினராகி பேரும் புகழும் அடைந்தார் கிளைவ். அதிகாரத்தை பயன்படுத்தி மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டுகளில் சிக்கி விசாரிக்கப்பட்டு மறுபடியும் பதவி கிடைத்த கிளைவின் வாழ்வு புறக்கணிக்கப்பட்ட ஒரு அனாதையின் கதியைப் போல் முடிந்து போனது. இந்தியாவை சுரண்டி கொள்ளையடித்த துரோகத்துக்கான விலையை தந்தது போல் கிளைவ் தன் சாவை தானே தேடிக்கொண்டார். அப்படித்தான் நடக்கும் என்கிறது நீதிநெறி.